लगन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है, ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। பெண்களை திறனதிகாரம் அளிக்கும் செயல் திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பரிசோதனை, கர்ப்பிணி பெண்களுடைய உடல்நல பராமரிப்பு, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை உறுதி செய்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டம்தான் போஷான் அபியான் திட்டம். இத்திட்டம் நாட்டிலிருந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதில் வரலாறு காணாத பணியை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்தை வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வை வழங்கி வருகின்றன. தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் 1504 அங்கன்வாடி மையங்களிலும் இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 6 மாதம் முதல் 5 வரை உள்ள 76,500 குழந்தைகளில் 33,710 குழந்தைகள் நேரடியாக அங்கன்வாடிக்கு வருகை தருகின்றனர். இவர்களுக்கு நாள்தோறும் சத்தான உணவு வழங்கப்படுவதோடு சத்துமாவும் வழங்கப்பட்டு மாதம் 2 முறை இவர்களின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் மாவட்டத்தில் உள்ள 11,900 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 8,700 பாலூட்டும் தாய்மார்களும் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்கப்படுவதோடு உரிய நேரத்தில் உரிய தடுப்பூசி போட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருவதால் குழந்தை பிறப்பின் போது ஏற்படும் மரணங்கள் தவிர்க்கப்பட்டு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கவும் இத்திட்டம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அதாவது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் 6 மாதம் முதல் 0 to 6 மாதம் முதல் உள்ள குழந்தைகள் தனியாகவும், 6 மாதம் முதல் 2 வயது உள்ள குழந்தைகள் தனியாகவும், 2 வயது முதல் 5 வயது 6 வயது உள்ள குழந்தைகள் தனியாகவும் நாங்கள் ஒவ்வொரு ஷெட்யூலாக வச்சுருக்கோம். சாப்பாடு நாங்கள் எடுத்துக்கணுங்கிறத கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்குவோம். வீடுகள் பார்வையின் போது 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வழங்கணும். ஏன் அப்படின்னா முதல் குழந்தைக்கு வர்றது ஒரு சைடு மாற்றத்தில் கொடுக்கும்போது ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் கொடுத்ததுக்கப்புறம் 10 to 15 செகண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு மார்வத்தில் கொடுக்கணுங்கிற ஆலோசனை வழங்கும். ஏன்னா அப்போ தான் குழந்தை வெயிட் போடும். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்ல ஊட்டச்சத்துடன் இருப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நாளைய தாய்மார்களான இன்றைய வளரிளம் பெண்களுக்கே ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இரத்த சோகையற்ற வளரிளம் பெண்களாக உருவாகணுன்றதுக்காக ஏஜி கேர்ள்ஸ்க்குன்னு ஸ்கூலாக போய் நாங்கள் அவேர்னஸ் கொடுத்து ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி தாய்மார்களை பார்க்கும்போது 100% அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்கு அங்கன்வாடி பணியாளர் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த கர்ப்ப காலத்தில் ஒரு குறைஞ்சது 6 தடவையாவது ஒரு கர்ப்பிணி தாய்மாரை பார்த்து பர்த் ப்ரிப்பேர்ட்னஸ் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களிடையே காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் 2035 அங்கன்வாடி மையங்களில் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் 6 மாதம் முதல் 5 வயது வரையுள்ள 1,43,906 குழந்தைகளில் 96,504 குழந்தைகளில் நேரடியாக அங்கன்வாடி மையங்களுக்கு வருகை தருகின்றனர். அவர்களுக்கு நாள்தோறும் சத்தான உணவு வழங்கப்படுவதோடு சத்து மாவும் வழங்கப்பட்டு மாதந்தோறும் அவர்களது எடை மற்றும் வளர்ச்சி கண்காணிக்கப்படுகிறது.
மாவட்டத்தில் உள்ள 13,756 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 10,841 பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதோடு கர்ப்பிணி பெண்கள் உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட அலுவலர் முத்துலட்சுமி கூறினார். போஷன் அபியான் திட்டத்துல நாங்க சம்திங் வேஸ்டிங் அண்டர் வெயிட்டிங் சொல்லி குள்ளத்தன்மை மெலிவுத்தன்மை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வருஷத்துல 2% குறைக்கணும், குறைச்சு இது பண்ணலாம். அதே மாதிரி ரத்த சோகையை வளரிளம் பெண்களுக்கும் அடுத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வருஷத்துல 3% குறைக்கணும்ன்றதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதனை எங்க அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த போஷன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு என்னெல்லாம், அதாவது மக்களுக்கு உடல் அளவில் ஊட்டச்சத்து கல்வி மற்றும் தடுப்பூசி போடுதல், இணை உணவு வழங்குதல், சுகாதார கல்வி அளித்தல், வீட்டு தோட்டம் அமைத்தல், மற்றபடி கொரோனா தடுப்பூசி போட்டதுல இவங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தல், இந்த மாதிரியான பணிகளா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் சத்துள்ள உணவுகளால் குழந்தைகளின் எடை அதிகரித்துள்ளதாக ஆண்டி அம்மாள் என்ற பயனாளி கூறினார். எங்க நர்சம்மாக்கிட்டையும் எங்க பால்வாடி டீச்சர்கிட்டையும் ஃபர்ஸ்ட் பதிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க, மாத்திரையும் கொடுப்பாங்க. பால்வாடியில போய் சத்து மாவுலாம் மாதம் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் முட்டை 1 வயசு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வயசு வரைக்கும் முட்டை கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் மாதம் என் குழந்தைக்கு எல்லா மாசமுமே வெயிட் பார்த்துட்டு இருக்கோம். அங்கன்வாடி மைய பணியாளர்களால் கர்ப்பிணி பெண்களின் உடல் ஆரோக்கியம் மாதந்தோறும் கண்காணிக்கப்படுவதால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று செல்லக்கிளி என்ற மற்றொரு பயனாளி கூறினார். நான் கன்சீவா இருக்கேன். ஆனா இங்க நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. தடுப்பூசி போடுவாங்க. 3வது மாசம் ஒரு தடுப்பூசி, 4வது மாசம் ஒரு தடுப்பூசி போடுவாங்க. இரும்பு சத்து மாத்திரை தருவாங்க. ரத்த சோகை இருக்கான்னு அடிக்கடிக்கு பாப்பாங்க. மாவு தருவாங்க, சத்து மாவு தருவாங்க. அடிக்கடிக்க எடை போடுவாங்க, ஹைட் வெயிட் எல்லாம் பாக்குறாங்க. சத்து மாத்திரை தர்றாங்க. கடந்த சில காலமாகவே பெண்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தை அதிகரிப்பது போன்ற முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலே திருமணத்தின் வயது வரம்பை சமமானதாக ஆக்கவும் தேசத்தில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருகின்றது. நீங்கள் தேசத்தின் மேலும் ஒரு பெரிய மாற்றத்தை கவனித்திருக்கலாம். நமது சமூக இயக்கங்களின் வெற்றிதான் அந்த மாற்றம். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டத்தையே எடுத்துக்கொள்வோமே. இன்று தேசத்தின் பாலின விகிதாச்சாரம் மேம்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய கடமையும் என்னவென்றால், நமது பெண்களின் பள்ளி இடைநிற்றலை நாம் தடுத்தாக வேண்டும். இதைப் போலவே தூய்மையான பாரதம் இயக்கத்தின்படி தேசத்தில் பெண்களுக்கு திறந்த வெளியில் மலஜலம் கழிப்பதிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இங்கே டாய்லெட் வசதி இல்லாமல் இருந்தது இந்த கிராமத்தில். இப்போ டாய்லெட் அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா வசதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் கழிவறை வசதி கிடையாது. குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் திறந்த வெளியில் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கும் என் பெரியவங்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருந்தது. இப்போ கவர்மெண்ட்டில் எங்களுக்கு 12,000 பண உதவி கொடுத்து டாய்லெட் கட்ட சொன்னதுனால எங்கள் குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு டாய்லெட் இல்லாமல் நாங்கள் வெளியே போயிட்டு இருந்தோம். இப்போ அரசாங்கம் காசு கொடுத்ததுனால நாங்கள் டாய்லெட் கட்டினோம். இப்போ இந்த டாய்லெட் கட்டின பிற்பாடு வெளியெல்லாம் போகிறதுக்கு இல்லாமல் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தூய்மை இந்தியா प्रधानमंत्री जी द्वारा आरंभ किया हुआ स्वच्छ भारत मिशन सफलता और प्रेरणा की ऐतिहासिक कहानी दर्शाता है. देश के 3,300 शहरों में 66,000 सार्वजनिक शौचालय आज गूगल मैप पर पाए जा सकते हैं. लगभग 20 करोड़ लोग सीधे या अन्य माध्यम से इस मिशन से जुड़कर इसे एक जन आंदोलन का रूप दे चुके हैं, जिसके चलते आज भारत में वेस्ट मैनेजमेंट टू वेल्थ क्रिएशन एक सुनहरा अवसर बन चुका है. உஜ்வாலா என்கிற ஒரு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி என்கிற திட்டம், அதை தவிர ஸ்டாண்ட் அப் இந்தியா என்கிற திட்டம். என் பேர் செண்பகம், மணியாரம்புதூர், நாமக்கல் மாவட்டம். நாங்கள் கோழிப்பண்ண தொழிலில் இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே கோழிப்பண்ண தொழிலில் தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா ஸ்கீம் மூலமாக வேளாண் வணிகத்துறையை அணுகினா இந்த லோன் கிடைக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ வேளாண் வணிகத்துறையை அப்ரோச் பண்ணி கோல்ட் ஸ்டோரேஜுக்கான சப்சிடி அமௌண்ட் கிடைச்சிது.
அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் முட்டை ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம நல்ல உணவை மக்களுக்கு கிடைக்கிற, அதாவது அதோடைய தன்மை மாறாமல் கிடைக்க நம்மளால் உதவி செய்ய முடியுதுங்கிற திருப்தி நமக்கு கிடைக்குது. முட்டையோட விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆகும்போது நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுட்டு அண்டு ஓரளவுக்கு நமக்கு கட்டுப்படியாகும் ரேட்டுக்கு வரும்போது நம்ம அதைய விற்கும்போது ஓரளவுக்கு நமக்கும் லாஸ் இல்லை அண்ட் பப்ளிக்குக்கும் வந்து உணவுடைய தரம் மாறாமல் கிடைக்கிறத திருப்தி இருக்குது. ஸோ பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் வேளாண் வணிகத்துறை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ரேவதி, நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தி கிராமம் கே ராசாம்பாளையத்தில் வசிக்கிறோம். எங்கள் தொழில் வந்து கோழிப்பண்ணை. நாமக்கல்னாவே கோழிப்பண்ணை தொழில் தான் அதிகம். அதில் நாங்கள் வந்து 60,000 கோழி வச்சுருக்கிறோம். டெய்லியும் 50,000 முட்டை உற்பத்தி ஆகுது. இயற்கை சூழ்நிலையால் சில சமயங்கள் வந்து எங்களுடைய பொருள் வேஸ்டேஜ் ஆகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை கூல் ஸ்டோரேஜ் கட்டணும் அப்படிங்கிறது. வேளாண் வணிக சங்கத்தில் மூலிமா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அதில் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா அவங்களே ஆன்லைனில் பதிவு பண்ணி எங்களுக்கு இந்த லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் 15 லட்சம் முட்டை ஸ்டாக் வைக்கலாம். இந்த திட்டத்தை கொடுத்த அரசாங்கத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகமாக திறன் அதிகாரம் அளிக்கும் செயல் திட்டங்களாக இது அறிவிக்கப்பட்டு பல்வேறு விதமாக இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நீங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு நிற ஆட்டோ ரிக்ஷாக்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை நீங்கள் அரிதாகவே பார்த்திருப்பீர்கள். ஆட்டோவின் இந்த தனித்துவமான நிறம் ஒரு நிறம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் வண்ணங்களை மாற்றக்கூடிய ஒன்றாகும். ஆட்டோவின் நிறம் இளஞ்சிவப்பு மட்டுமல்ல, ஓட்டுநரின் ஆடைகளும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பதால் போக்குவரத்து அமைப்பிற்கு தனித்துவத்தை சேர்க்கிறது. அதனால் பயணிகளுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தையும் தருகிறது. ஆட்டோ ரிக்ஷாவின் ஸ்டியரிங் பிடித்து கொண்டு சாலைகளில் வலம் வரும் பபிதா ராம்பால் குப்தா நகரமயமாக்கலில் மகளிருக்கான அதிகாரம் அளிக்கின்ற கொடியை தாங்கி பிடிப்பவர். பபிதா உட்பட பல பெண்கள் அரசாங்கத்தின் ஆட்டோ ரிக்ஷாவை பரிசாக பெற்றுள்ளனர். இது அவர்களின் இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. பபிதா மாதம் 20 முதல் 25,000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். முன்பு இது ஒரு வாடகை வீடு, இப்போது இது அவருக்கு சொந்தமாகிவிட்டது. குழந்தைகளை வளர்ப்பதோடு அவர்களை ஒரு சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கும் விருப்பமும் நிறைவேறியிருக்கிறது. பிங்க் ஆட்டோவின் கதையானது நகரமயமாக்கலில் தன் பங்கை வகித்த பபிதாவின் கதையாகும். இது ये रिक्शा हमें केंद्र सरकार राज्य सरकार द्वारा मिली है। पहले हमारी इनकम कंपनी में जाते थे सर, हम काम करते थे, काम में 10-15 हज़ार पगार मिलती थी, जो 10 तारीख 12 तारीख बार बार घुमाया करते थे। हमें पगार भी टाइम पे नहीं मिलता और हम बहुत परेशान रहते थे सर। ये रिक्शा हमें चलाते 4 साल 6 महीना हुआ, जिसमें से कि हमने अपना खुद का घर ले लिया और हमारी डेली की इनकम एक दिन की कम से कम 1000-1200 रुपये हम कमा लेते हैं। इससे तो हमारी ज़िंदगी पूरी बदल गई है। जहाँ हम एक भाड़ोत्री थे, आज हम खुद के घर वाले बोल सकते हैं और अपने बच्चों को अच्छे स्कूल में पढ़ा सक रहे हैं। हम जो चाहते हैं वो हम कर सकते हैं। हमें इससे बहुत मदद मिली है। வீட்டை விட்டு பெண்கள் வெளியேற தயங்கிய காலகட்டமும் அவர்களை வெளியே செல்ல விடாமல் கட்டுப்படுத்திய நாட்களும் பழைய கதை. இப்போது சூரத் உட்பட பல நகரங்களில் பெண்கள் இரவு வரை ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுவதன் மூலம் வளர்ச்சியை தங்கள் கரங்களால் எழுதி வருகிறார்கள். पिंक ऑटो हमको जो मिली उससे मुझे बहुत ही राहत मिली है। अभी बच्चों को भी मैं बहुत अच्छे से हम पढ़ा सकते हैं, उनको ट्यूशन भी करवा सकते हैं। हम पहले बड़े के घर में रहते थे, अभी अपना खुद का घर भी ले लिया है और हमारी जो आर्थिक परिस्थिति जो है वो पहले से पिंक ऑटो चलाने से पहले से ज़्यादा बेहतर बन गई है, बहुत अच्छी बन गई है। இந்த அருமையான முயற்சியில் நல்லாட்சியின் அழகிய காட்சியை நம்மால் உணர முடிகிறது. நகரத்தின் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கும் போதுதான் நல்லாட்சியின் முழுமையை நாம் உணர முடியும். சில பெண்களுக்கு சாதாரண ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்வது கூட சங்கடமாக இருக்கிறது. அவர்கள் தகுந்த பாதுகாப்புடன் ஆட்டோ ரிக்ஷாவில் சவாரி செய்ய பிங்க் ஆட்டோ ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது.
பெண்களின் வல்லமை, திறமை, திறன்களோடு தொடர்புடைய ஏராளமான எடுத்துக்காட்டுக்களை நாம் மனதின் குரலில் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். திறன்மிகு இந்தியாவாகட்டும், சுய உதவி குழுக்களாகட்டும், சிறிய பெரிய தொழில்களாகட்டும், பெண்கள் அனைத்து இடங்களிலும் இன்று தலைமை தாங்கி வருகின்றார்கள். நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் பாருங்கள், பெண்கள் பழைய கருத்தியல்களை தவிடுபொடியாக்கி வருகின்றார்கள். நமது தேசத்தின் பாராளுமன்றம் தொடங்கி பஞ்சாயத்துக்கள் வரை பல்வேறு துறைகளில் பெண்கள் புதிய உச்சங்களை எட்டி இருக்கின்றார்கள். இராணுவத்திலும் கூட பெண்கள் இப்போது புதிய பெரிய பங்கு பணிகளில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தேசத்தை பாதுகாத்து வருகின்றார்கள். கடந்த மாதம் குடியரசு தினத்தன்று நவீன போர் விமானங்களை நமது பெண்கள் தாம் இயக்கினார்கள் என்பதை நாம் கவனித்தோம். தேசத்தின் இராணுவ பள்ளிகளிலும் கூட பெண்கள் சேர்ப்புக்கு இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. தேசம் முழுவதும் பெண்கள் இராணுவ பள்ளிகளில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதைப் போலவே நமது ஸ்டார்ட் அப் உலகினை பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டுகளில் தேசத்திலே ஆயிரக்கணக்கான புதிய ஸ்டார்ட் அப்புகள் தொடங்கப்பட்டன. இவற்றிலே கிட்டத்தட்ட பாதி அளவு ஸ்டார்ட் அப்புகளில் பெண்கள் இயக்குபவர்களாக இருக்கின்றார்கள். அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் என்கிற திட்டம். நீரின்றி அமையாத உலகு என்பதற்கேற்ப நீரின்றி யாரும் இந்த உலகில் வாழ இயலாது என்பதை நன்கு அறிந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் குடிநீருக்காக குடங்களோடு வெகு தூரம் அலைய வேண்டிய நிலை மாறி வருகிறது. இதன் காரணமாக பெண்கள் தங்களது அன்றாட பணிகளை துரிதமாக செய்வதற்கும் வருமானங்களை ஈட்டுவதற்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 239 பணிகள் எடுக்கப்பட்டு 216 பணிகள் முடிவடைந்து உள்ளன. இங்க 5 வருஷமா குடியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இங்க தண்ணி கொஞ்சம் கஷ்டம் தான். தெரு பைப் தான் வச்சு கொடுத்தாங்க. அப்ப 10 வீட்டுக்கு ஒரு பைப்பு நாங்க தெருவில் தான் எடுத்துட்டு இருந்தோம். இப்ப சல்சக்தி திட்டம் வந்ததுனால எங்களுக்கு இப்ப வீட்டு லைன் கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். லைன் கொடுத்தாங்க. இப்ப நாங்க ரொம்ப பிரயோஜனப்படுதோம். எங்களுக்கு அது தண்ணினால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மாறிட்டு. தண்ணி இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடினா அங்க ரோட்டு வரைக்கும் தான் போய் தண்ணி எடுக்கணும். அப்போ உங்க வீட்டுக்காரங்களும் அந்த வேலைக்கு அந்த நேரத்துக்கு அனுப்ப முடியாது. தண்ணிக்கு அங்கே போறதுனால லைன்ல தான் தண்ணி எடுக்கணும். இப்போ வீட்டு பைப்பு வந்ததுனால எல்லாமே பெட்டர் இருக்கு. அவங்களை வேலைக்கு அனுப்ப முடியுது, குழந்தைங்களை அந்த நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனாலும் தண்ணி எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடு. நாங்க தெரு தைப்பில் பிடிச்சோம். இப்போ எங்களுக்கு வீட்டில் நல்லா தண்ணி வருது. முத்தலாக் போன்ற சமூக தீமைக்கும் முடிவு கட்டப்பட்டு வருகிறது. முத்தலாக்குக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்ட பிறகு முத்தலாக்கு வழக்குகளில் 80% வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது. இத்தனை மாற்றங்களும் இத்தனை குறைவான காலத்தில் நடந்திருக்கிறதா? இந்த மாற்றங்கள் ஏன் ஏற்பட்டன என்றால் நமது தேசத்தில் மாற்றம் மற்றும் முன்னேற்ற முயல்வுகளின் தலைமையை பெண்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் ஏற்பட்டன. கிராம மக்களின் சேவையில் கூட்டுறவு இயக்கம் ஆற்றும் பங்கு நாடு முழுவதும் அறியப்பட்டது. பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் கூட கிராமப்புற மக்களுக்கு உதவி கிடைத்துள்ளது. அங்குள்ள இளைய சமுதாயத்தினருக்கு வளர்ச்சிக்கான புதிய வழி ஏற்பட்டுள்ளது. அதன் பெயர்தான் கூட்டுறவு. பீகாரின் பாட்னாவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மனேர் கிராமம். இங்கே சோபா தேவி, ராஜ்குமாரி, பார்வதி போன்ற ஏழை பெண்கள் ஒரு காலத்தில் விவசாய தொழிலாளியாக இருந்தனர். அறுவடை வேலை, விதைக்கும் பருவம் தவிர மற்ற நாட்களில் அவர்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. குடும்பத்தை பராமரிப்பது அவர்களது வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் பிரதமர் மோடியின் கூட்டுறவு மாதிரி வளர்ச்சிக்கான சிந்தனை விதைகளை விதைத்துள்ளது. பீகாரின் இந்த பகுதிகளில் இது ஆரம்பமாகியுள்ளது. இப்போது இந்த பெண்கள் மோடி அரசின் திட்டங்களின் நன்மைகளை பெறுகிறார்கள். பிரதமரின் கூட்டுறவு இயக்கம் வேலை வாய்ப்பையும் உருவாக்கியுள்ளது. स्वर्णिम भारत के स्वप्न को साकार करने में बच्चों की प्रतिभा की पहचान और प्रोत्साहन की भूमिका अहम है। माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की इसी सोच से प्रेरित महिला और बाल विकास मंत्रालय द्वारा 2018 से आरंभ हुए प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार का लक्ष्य उन बच्चों को सम्मानित करना है जिन्होंने आसानी को भूलकर साहस को चुना, अपनी नई सोच से नया कुछ बुना, नई ऊंचाई पाने को नया रास्ता चुना
इन बच्चों पर देश को अभिमान है, क्योंकि इनके ही सपनों से भारत का भविष्य महान है। नवाचार, वीरता, शैक्षिक उपलब्धि, समाज सेवा, कला और संस्कृति, खेल। राष्ट्रीय बाल पुरस्कार इन 6 श्रेणियों में बच्चों की उत्कृष्ट उपलब्धियों के लिए दिया जाता है। 5 से 18 साल के बच्चों को दिए जाने वाले इस पुरस्कार में 1 पदक, 1 लाख रुपए की राशि और 1 प्रशस्ति पत्र दिया जाता है। विजेता बच्चों के स्वास्थ्य की सुरक्षा को प्राथमिकता देते हुए इस वर्ष ब्लॉकचेन टेक्नोलॉजी की मदद से 2021 व 2022 के पुरस्कार विजेताओं को माननीय प्रधानमंत्री के द्वारा प्रशस्ति पत्र प्रदान किया जा रहा है। इस टेक्नोलॉजी के द्वारा जनरेटेड सर्टिफिकेट पूरी तरह से सुरक्षित है। ये अनूठा प्रयास माननीय प्रधानमंत्री के डिजिटल इंडिया के स्वप्न को साकार करने की दिशा में एक महत्वपूर्ण कदम है। प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार का मंच समर्पित है उन बच्चों को जिनकी प्रतिभा और प्रयास आज देश के करोड़ों बच्चों के लिए उदाहरण बन रहे हैं। महिला और बाल विकास मंत्रालय द्वारा ये पुरस्कार 6 श्रेणियों में दिए जाते हैं। राष्ट्रीय बाल पुरस्कार 2022 के कला एवं संस्कृति में विजेता हैं कुमारी गौरी महेश्वरी, उम्र 13 वर्ष, अजमेर, राजस्थान। 6 वर्ष की उम्र से कैलीग्राफी की शुरुआत की और कई कीर्तिमान स्थापित किए। कुमारी रेमोना एविटी परेरा, उम्र 15 वर्ष, कर्नाटक। भरतनाट्यम की युवा कलाकार, गोल्डन बुक, इंडिया बुक और भारत बुक ऑफ रिकॉर्ड में भी इनका नाम दर्ज है। वीरता के क्षेत्र में उत्कृष्ट प्रदर्शन करने वाले हैं कुमारी गुरुगु हिमाप्रिया, उम्र 12 वर्ष, श्रीकाकुलम, आंध्र प्रदेश। जम्मू के सुंजवान मिल कैंप में आतंकवादियों द्वारा हमला किए जाने पर इन्होंने अपनी जान की परवाह किए बगैर आतंकवादियों को 4 से 5 घंटे तक उलझाए रखा। कुमारी शिवांगी काले, उम्र 6 वर्ष, जलगांव, महाराष्ट्र। कम उम्र में अपनी निडरता और सूझबूझ दिखाकर अपनी बहन और मां को बिजली का करंट लगने से बचाकर उनकी जान बचाई। नवाचार के क्षेत्र में उत्कृष्ट प्रदर्शन करने वाले हैं कुमारी विशालिनी एनसी, उम्र 6 वर्ष, विरुधुनगर, तमिलनाडु। बाढ़ आपदा जीवन रक्षक उपकरण का आविष्कार किया जो पानी में तैरता है, जिसे व्यक्ति को डूबने से बचाने के लिए उपयोग किया जाता है। कुमारी जोई अभिजीत केसकर, उम्र 15 वर्ष, पुणे, महाराष्ट्र। पार्किंसंस रोग के रोगियों के लिए पहनने योग्य एक दस्ताने की तरह उपकरण बनाया है जिसे जे ट्रेमर 3D कहा जाता है। कुमारी बनीता दास, उम्र 15 वर्ष, नवरंगपुर, ओडिशा। इन्होंने एक क्षुद्र ग्रह की खोज की। इन्हें नासा और IEASC द्वारा नागरिक वैज्ञानिक का दर्जा प्रदान किया गया है। कुमारी पुहाबी चक्रवर्ती, उम्र 15 वर्ष, पश्चिम त्रिपुरा, त्रिपुरा। स्पाइरोमीटर को नियंत्रित करने के लिए सॉफ्टवेयर बनाने की दिशा में काम किया जिससे कोविड रोगियों को मदद मिलेगी। कुमारी अस्वाथा बीजू, उम्र 13 वर्ष, चेंगलपट्टू, तमिलनाडु। ये एक जीवाश्म विज्ञानी है। इन्होंने गौशालाओं और जीवाश्म प्रदर्शनों का आयोजन कर जीवाश्मों के संरक्षण के बारे में जागरूकता पैदा करना शुरू किया। खेल के क्षेत्र में उत्कृष्ट प्रदर्शन करने वाले हैं कुमारी जिया राय, उम्र 13 वर्ष, मुंबई, महाराष्ट्र। ओपन वाटर पैरा स्विमर और ओपन वाटर स्विमिंग में वर्ल्ड रिकॉर्ड होल्डर हैं कुमारी श्रिया लोहिया, उम्र 13 वर्ष, मंडी, हिमाचल प्रदेश। सबसे युवा अंतर्राष्ट्रीय मोटर स्पोर्ट्स कार्टिंग रेसर, 7 राष्ट्रीय ट्रॉफियों की विजेता कुमारी अनवी विजय झंझारुकिया, उम्र 13 वर्ष, सूरत, गुजरात। कई स्वास्थ्य चुनौतियां होने के बावजूद इन्होंने योग में नया मकाम हासिल किया और 32 से अधिक योग प्रतियोगिताओं में भाग लेकर 21 से अधिक पुरस्कार प्राप्त किए। कुमारी तरुषी गौर, उम्र 12 वर्ष, चंडीगढ़। ताइक्वांडो में राष्ट्रीय स्वर्ण पदक विजेता, भारत की सबसे कम उम्र की फर्स्ट डिग्री ब्लैक बेल्ट गर्ल हैं। कुमारी आरुषि कोटवाल, उम्र 17 वर्ष, डोडा,
जम्मू और कश्मीर। एशियन स्कूल, साउथ एशियन एमेच्योर और एशियन स्कूल ऑनलाइन शतरंज चैंपियनशिप में 5 स्वर्ण पदक। प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार 2022 के सभी विजेताओं को उज्जवल भविष्य की शुभकामनाएं। देश की नारी शक्ति का विश्वास खेल के मैदान से लेकर तकनीक, नवाचार और युद्ध के मैदान तक दिखता है, जो आत्मनिर्भर भारत के लिए सुखद संकेत है। महिलाओं के सशक्तिकरण पर प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी का फोकस है। बेटी बचाओ बेटी पढ़ाओ कार्यक्रम को देश का अभियान बनाकर लाखों बेटियों का भविष्य संवारा। वहीं स्वच्छ भारत अभियान के तहत घर घर शौचालय बनने से महिलाओं को मिली सुरक्षा और सम्मान। उज्ज्वला योजना से गरीब महिलाओं को मिला मुफ्त गैस कनेक्शन और 3 तलाक को गैर कानूनी बनाकर मुस्लिम बहनों को दिलाया उनका अधिकार। प्रधानमंत्री मुद्रा योजना और स्टैंड अप इंडिया स्कीम के तहत महिलाओं के लिए 1 करोड़ रुपए तक के लोन की व्यवस्था की गई है, जिससे महिलाओं के कौशल और उद्यम को मिले अवसर। आंगनबाड़ी और आशा वर्कर की मानदेय में बढ़ोतरी हो या मातृत्व अवकाश बढ़ाकर 26 हफ्ते करना हो, प्रधानमंत्री मातृ वंदना योजना हो या सुकन्या समृद्धि योजना, दीनदयाल अंत्योदय योजना के तहत महिला स्व सहायता समूहों को बढ़ावा देना हो या सैनिक स्कूलों के दरवाजे बेटियों के लिए खोलना, आज बदलते हुए भारत में देश की बहनों बेटियों के पास भी आगे बढ़ने के अवसर बढ़ रहे हैं। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के विजन को मिशन बनाकर आगे बढ़ रहा है राष्ट्रीय महिला आयोग NCW। पिछले 3 दशकों से महिलाओं के हितों और उनके अधिकारों की रक्षा करता आ रहा है।